வெல்கம் டு Hi-Inno. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக ஓமப்பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு கடலை மாவு, அதே கப் அளவுக்கு 3/4 கப் அரிசி மாவு, கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை நல்லா காய வச்சு அதை இதோட சேர்த்துருங்க. இந்த மாதிரி காய்ச்சின எண்ணெய் ஊற்றும் பொழுது நல்லா அந்த மொறுமொறுப்பாக அப்படி இருக்கும், அதுக்காக தான் இதை ஆட் பண்ணிக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. காய்ச்சின எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அந்த முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடலாம். உங்களுக்கு இது காரம் கொஞ்சம் தேவை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஒரே டைமில் சேர்த்துட்டிங்கன்னா தண்ணியாகிடும், கெட்டியாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓமப்பொடிக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் தனியாக எதுவும் வச்சு எடுக்கல, நம்ம இடியாப்பம் போடுவோம் இல்லையா, அதே அச்சு தான் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு சுற்றி லைட்டாக வேணும்னா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை இதோட கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டுட்டு நம்ம ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நம்ம அச்சியில் மாவு போட்டாச்சு. அதுக்குள்ளே எண்ணெய் நான் சுடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்னோண்டு மாவு எடுத்து அதில் போட்டு பாருங்கள். போட்டதும் மேலே எலும்பி வரணும், அதான் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் எண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த அச்சியால் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நம்ம ஓமப்பொடி பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா கீழே நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடை நல்லா வேக வச்சுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், அந்த எண்ணெயில் அந்த சலசலப்பே இல்லாமல் நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டை நம்ம மாற்றிடலாம். நம்மளோட முறுமுறுப்பான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டு நம்ம மீடியமான ஃப்ளேமில் பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப சிம்பிளான ஓமப்பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தீபாவளிக்கு. எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.